ஒரு கொடிக்குள்ள இவ்வளோ பெரிய வரலாறா? வாங்க, போஸ்னியா ஹெர்சோகோவினா கொடியோட கதையை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம பாக்குறது தான் அதோட தற்போதைய கொடி. பார்க்க சிம்பிளா யூரோப்பியன் ஸ்டைல்ல இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. இத புரிஞ்சுக்க நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால போகணும். முதல் போஸ்னியா ராஜ்யத்தோட சின்னங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம கதை ஆரம்பிக்கிறது மிடில் ஏஜ்ல. ஒரு பலமான வம்சம், அவங்களோட ஒரு ஸ்பெஷலான சின்னம் அங்கிருந்து தான். கோட்ரோமானிக் வம்சத்தோட சின்னம் இந்த தங்க லிலி பூ தான். இவங்க தான் 1377 இருந்து 1463 வரைக்கும் இந்த இடத்த ஆண்டாங்க. ஆனா அந்த ராஜ்யம் வீழ்ந்ததுக்கு அப்புறம் புது புது சக்திகள் அவங்க சின்னத்தோட உள்ள வந்தாங்க. முதல்ல ஓட்டோமான் பேரரசு, அப்புறம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரிய பேரரசு. பல 100 வருஷமா இவங்களோட கொடிகள் தான் அங்க பறந்துச்சு. இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் யுகோஸ்லாவியா உருவாச்சு. அதோட 6 குடியரசுகள்ல ஒன்றா போஸ்னியா ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குச்சு. இந்த சிவப்பு கொடி சோஷியலிசத்தையும் யூகோஸ்லாவியாவுக்குள்ள போஸ்னியாவோட அடையாளத்தையும் குறிச்சுது. யுகோஸ்லாவியா சிதறினப்போ போஸ்னியா எர்சகோவினா சுதந்திர நாடா அறிவிச்சுது. இப்போ உங்களுக்கு ஒரு புது கொடி தேவைப்பட்டது. அவங்க தங்களோட அடையாளத்துக்காக சரித்திரத்தை திரும்பி பார்த்தாங்க. அந்த பழங்கால லில்லி சின்னத்தை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இந்த வரலாற்று சின்னம் எல்லா மக்களையும் ஒன்னா சேர்க்கணும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா போஸ்னிய போர் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ஒவ்வொரு இனக்குழுவும் அவங்கவங்க சின்னத்தை பயன்படுத்த பெரிய பிளவுகள் உருவாச்சு. ஒற்றுமைக்கு பதிலா இந்த கொடி ஒரு பிரிவினை சின்னமா பார்க்கப்பட்டுச்சு. அதனால ஒரு புது சின்னம் தேவைப்பட்டுச்சு. போர் முடிஞ்ச பிறகும் அரசியல் சிக்கல்களால அங்க உள்ள தலைவர்களால ஒரு கொடிய கூட முடிவு பண்ண முடியல. அதனால சர்வதேச சமூகம் தலையிட்டு இந்த டிசைனை தேர்ந்தெடுத்தது. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? இதுல இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அமைதி, நம்பிக்கை, அப்புறம் ஒரு ஐரோப்பிய எதிர்காலம். ஆனா வெளியில இருந்து ஒருத்தங்க கொடுத்த கொடிய ஒரு நாடு எப்படி முழு மனசோட ஏத்துக்கும்? இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இது பிரிவினையை விட்டுட்டு ஒற்றுமையான எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயணம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. வெளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்னம் உள்ள இருக்கிற எல்லாரையும் உண்மையா பிரதிபலிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு இன்னைக்கும் பதில் இல்ல.